அவர் என்ன சொன்னாருன்னா, இது வரைக்கும் நாங்க வந்து உங்களுக்கு குறிக்கிறதுக்கெல்லாம் ஆள் யாரும் அங்க வரல. குறிக்கிறதுக்கு ஆளும் இங்க இல்ல. எங்கள்ட்ட ஆள் பற்றாக்குறையில வேலைக்கு போறோம். வெடி வேலை ஏதோ ஒயர் கம்பம் அறுந்து போச்சு, கீழ விழுந்துருச்சுன்னு போவாங்கல்ல, அந்த இதுக்கு போயிட்டாங்களாம். தலைவரே அது வந்துங்க. குறிக்கிறதுக்குன்ட்டு ஆள் அவங்கள்ட்ட இல்லையாம். அது எப்படின்னா ஒரு 7, 8 மாசமே ஆள் இல்லையாம். அவங்களாவே அங்க உட்காந்துட்டு குடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதாவது கடைசியா கரெக்டா வந்து அவங்க குடிச்சதுலேருந்து ஒரு ரூ. 500 600 ஓடி இருந்துச்சுன்னா, அதுக்கு பிளஸ் ஆர் மைனஸ்ல போட்டு இருந்திருக்காங்க. ரூ. 400 ரூ. 700 ரூ. 800 அந்த மாதிரி அவங்க சௌகரியத்துக்கு போட்டிருக்காங்க. அந்த மாதிரி போட்டுட்டு இருந்துட்டு இப்போ புதுசா வந்து குறிக்கிறதுக்கு ஆள் போட்டுட்டோம்டா, அவங்க வந்து குடிச்சதுக்கு அப்புறம் ரீடிங் ஒரிஜினல் ரீடிங் என்ன ஓடி இருக்கோ அதை வச்சு போட்டதுனால உனக்கு இவ்வளவு கூட வருது. ஒன்னும் குறைச்சல்ல. ஐயோ அந்த லட்சத்திலே ஆகிட்டாங்களே. இவ்வளவுலாம் ஓடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இவ்வளவு கூட வந்துச்சுன்னா அவங்க குடிச்சிட்டாங்க. இதை இவங்கள்ட்ட எல்லாம் கேட்டா பதில் சொல்ல மாட்டாங்க. என்ன பண்ணாலும் அவ்வளவுதான்ட்டு விட்டுருவாங்க. ரீஃபண்டுக்கெல்லாம் சான்ஸே இல்லைன்ட்டாரு. இதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லை. நான் ஒரு ஐடியா சொல்றேன்ட்டு அவர் ஒரு ஐடியா சொன்னாரு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.